பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. நான் உங்கள் கூட இருக்கிறேன், வலது கையை பிடிச்சிருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீங்கள் வேண்டுதல் செய்கிறதற்கு அதிகமாகவே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் திகைக்காதீங்க. அல்லேலூயா. நம்முடைய இதயத்தை பக்குவப்படுத்த வாழ்க்கை அழகாக மாறிடும். இதை சுத்தமாக வாழ்க்கை அழகாக மாறிடும். அல்லேலூயா. அவர் மேலே விசுவாசம் வைங்க. அல்லேலூயா. கர்த்தர் மேலே விசுவாசம் வைங்க. தயவு கூர்ந்து என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம எண்ணவே கூடாது. ஒரு மனுஷன் இருந்தான், அவன் என்ன பண்ணிட்டான், தன் களஞ்சங்களை பெருசாக கட்டிட்டு நிறைய தானியத்தை சேர்த்து வைத்து அவனுக்கு உண்டான பணதெல்லாம் பல தலைமுறைகள் சாப்பிட்ற அளவுக்கு கட்டிட்டு, என் ஆத்துமாவே நீ புசித்து சந்தோஷமாயிரு, அல்லேலூயா, பல ஆண்டுகளுக்கு நான் சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னானா. ஏசப்பா தான் சொன்னார் அந்த பழமொழியை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன ஆனது? கருபுருன்னு சத்தம் கேட்குத கண்டி. அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுது அவனுக்கு? சிஸ்டர் வந்தால் தான் சபையே. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆகையினால் நல்ல கவனிக்கலாம். ஆவியில் உணர்ந்து சொல்கிறேன், அநேகர் இன்னும் நாம் தேவனை கிட்டி நெருங்கலை. சபையில் நெருங்கியிருக்கிறோம், ஆனால் தேவனை கிட்டி நெருங்கும்போது உங்களுக்கு அற்புதங்கள் விளங்கும், அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. அதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருக்கு முன்பாக சுத்திகரிக்கப்படணும். இப்போது தேவன் பெரிய அதிசயங்களை கற்று செய்வார். அல்லேலூயா. நம்ம பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது. அதாவது சிலர் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு வகையில் அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தனத்தை விட்டு நம்ம மேலே வரணும். அதற்கு தேவன் உன்னை அழைக்கலை. அல்லேலூயா. ஏதோ ஒன்றில் சிக்கிக்கிட்டு அங்கே கிடக்கணும் அப்படின்றதுக்காக தேவன் உன்னை அழைக்கலை. உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவருடைய சமூகத்தில் உன்னை வைக்கிறதுக்கு அவர் மிகவும் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு இருக்கிற கெட்ட குணங்கள் தான் நமக்கு அடிமை, நம்மை அடிமைப்படுத்துது. நமக்கு இருக்கிற தீய குணங்கள் தான் நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஆகையினால் அந்த அடிமை குணத்தை தூக்கி எறிந்து நம்மை கர்த்தர்கிட்ட அவர்கிட்ட சப்மிட் பண்ணுங்க. உங்களை கர்த்தர்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணும்போது, ஒப்படைக்கும் போது தேவன் நமக்குள்ள இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நம்ம எல்லாம் ஊழியர்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் உன்னை அழைத்தார். ஆனால் அது செய்யறதில்ல, வேற என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையினால் அவைகளை விட்டு விலகி அவைகளை விட்டு எழுந்திருத்து தேவனுக்கு முன்பாக நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். அவர்கிட்ட கேட்க தான் சுத்திகரிப்பு வரும். போய் நின்றுட்டு, ஆண்டவரே எனக்கு இருக்கிற தீய குணங்களை அகற்றும் என்று கேட்கும்போது ஆண்டவர் நம்மை சுத்த குணங்களை, அவருடைய குணங்களை நமக்கு ஆண்டவர் தரிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் மிக ஜாக்கிரதையாய் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தில் அடிமையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா.
ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தில் அடிமையாக இருக்கக்கூடாது. ஆனால் நான் நினச்சிட்டு இருக்கிறேன், நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் என்னோட கூட பேசுகிறாரு, உங்ககிட்ட இவ்வளோ இருக்குதுப்பா, அல்லேலூயா, இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வா, அல்லேலூயா, பிரைஸ். ஆகினால் மிக ஜாக்கிரதையாக நீங்கள் பேச 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 தான், அல்லேலூயா, நம்மக்கிட்ட எவ்வளவு எத்தனை கிலோ இருக்குதுன்னு அவருக்கு தெரியும், உணர்த்துவார் ஆண்டவர். உணர்த்தும் போது நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறதுக்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார், அவரை விடாமல் பிடித்து கொள்ளுகிறதற்கு. நம்ம சபையில் ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, 20 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு அவங்க வீட்டுக்கு வாசலில் போய் நிற்கிறேன், உள்ள சினிமா சத்தம் கேட்குது, சீரியல் அவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம் செய்கிறோம் நம்ம, அல்லேலூயா, எவ்வளவு பெரிய அநியாயம் செய்கிறோம். சீரியல் நடிக்கிறவள் யார்? அல்லேலூயா, வித்தியாசமான ஆட்கள், அவர்கள் ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள். அந்த வழியில தான் ஜனங்களை வஞ்சிக்கிறான் சத்துரு, அல்லேலூயா. ஆகையினால் 20 வருடம் ஆயும் கூட அவர்கள் வீட்டுக்குள்ளே அந்த சீரியல் சினிமா ஓடிட்டு இருக்குது. இவர்களை தேவன் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? அவர்கள் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள், அல்லேலூயா. இப்போ அது கூட போச்சுதுங்க, செல்போன் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு செல்போனை பார்க்கலன்னா இவ்வளோ வாஞ்சியா உள்ளே போயிட்டு துரிஞ்சு தலையை விட்டு அழைச்சி எது இன்பமாக இருக்குதோ அதை திரும்ப 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 பார்க்குறோம். அடிமை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீர் எப்பொழுது வருவாய் என்பதை ஆவியானவர் எங்களை போல ஊழியக்கார மூலமாக தான் உன்னோடு பேசுவார். அவர் டைரக்டாக வந்து பேச மாட்டார். அப்படின்னா மோசஸ் தேவையில்லை, யோசுவா தேவையில்லை, ஏன் 12 சீடர்கள் தேவையில்லையே, அவர் டைரக்டாக பேசிட்டா. அடிக்கடி நம்மை உணர்த்தி 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 நம்முடைய காரியங்களை உணர்த்தி பேசி பேசி அவருடைய ராஜ்யத்திற்கு தேவன் நம்மை உருவாக்குகிறான். அதுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு அடிமை. சிலருக்கு அன்றைக்கு புது புடவை கட்டிட்டு சபைக்கு வரலன்னா சபைக்கு வந்த மாதிரியே இருக்காது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், உரத்த சத்தமாய் சொல்லுவேன். அதுல ஒரு அடிமை. சிலருக்கு இருக்கிற நகையெல்லாம் போட்டுட்டு சபைக்கு வந்தாதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. அதுல ஒரு அடிமை. நாம் மிக ஜாக்கிரதையா நம்ம எதெல்லாம் அடிமையா இருக்கிறோமோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்டதான் அவர் நமக்கு உணர்த்துவார். நீங்க ஜெபம் பண்ணணும். திருச்சபையில் இருக்கிற நம்ம எல்லோருமே ஜெபம் செய்ய வேண்டும். நீங்க ஜெபித்தாலே நம்ம சுத்தமாயிட்டா வீடு சுத்தமாயிடுங்க. சிலருக்கு அவங்க இதயத்துல பயம் வந்துடும், மரண பயம். அன்றைக்கு தான் அவங்க புது வீட்டுக்கு வந்திருப்பாங்க, வாடகைக்கு வந்திருப்பாங்க. அவங்க இதயத்துல மரண பயம் வந்துட்டு தான் இதயம் கெட்டு போயிருக்கிறதுன்னு அவங்க உணராம இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து கஷ்டம் 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 கஷ்டம், வியாதி 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 வியாதி. அல்லேலூயா. ஒரு காலமும் சுவர் வியாதி கொடுக்காது, வீடு வாசல் வியாதி கொடுக்காது, வாசல் வியாதி கொடுக்காது. என் இதயம் சரியில்லைன்னா வியாதி உள்ள வரும். இந்த மேட்டரை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதே வீட்டில் இன்னொருத்தர் ஆசீர்வாதமா இருந்துட்டு போயிருப்பாங்க, சொந்த வீட்டை வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா நமக்கு வந்த உடனே நம்முடைய இருதயம் கெட்டு போயிருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் எவைகளில் அடிமையா இருக்கிறேனோ அவைகளிலிருந்து நான் மேலே வர வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா என்கிற உணர்வு நமக்கு வரும்போது தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். இருப்பாருங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தீர்க்கதரிசி புத்திரரில ஒரு தீர்க்கதரிசி மரணம் அடைஞ்சிட்டார். தீர்க்கதரிசின் புத்திரரில் ஒரு தீர்க்கதரிசி மரணம் அடைஞ்சிட்டார்.
அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, புருஷன் செத்து போயிட்டாருன்னு அவரை நல்லா அடக்கம் பண்ணிட்டு அந்த நாளிலிருந்து அந்த அம்மா பரிசுத்தமாய் 2 பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2 ஆண் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ஆண் பிள்ளைகள். அந்த தீர்க்கதரிசியின் புத்திரரில அந்த தீர்க்கதரிசி தேவனுக்கு பயந்து நடந்தவர், மிகவும் பயந்து நடந்தவர். அல்லேலூயா, ஆமென். அந்த அம்மா ஆண்டவருக்கு அவர் எப்படி பயப்படுகிறார் என்பதை அந்த மனைவி, அவருடைய மனைவி நன்கு அறிந்திருந்தார்கள். ஆகினால் தேவனுக்கு இப்படிப்பட்ட கிருபை இருக்கிறது. என் புருஷனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார்னு கர்த்தர் ஒருபோதும் அவர்கள் குறை சொல்லாமல், அவர்களும் இன்னும் நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் என் புருஷன் எப்படி செத்தாரோ நானும் அப்படி பரிசுத்தமாய் சாவேன் என்று அவர்கள் தன் பிள்ளைகளை வைத்து வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். 2 ஆண் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்க சில கடன்கள் வாங்க வேண்டியதா இருந்தது. அந்த கடனை அவர் வாங்கினார்கள். கடனுக்கு மேல் அவர்கள் பெருகி போனதினால, கடன் பெருகி போனதினால, கடன் கொடுத்தவன் அந்த காலத்திலலாம் கடன் வாங்கிட்டா எல்லாருக்கும் வீடு வாசல் சொந்தமாக தான் இருக்கும். அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவன் எதை எதிர்பார்ப்பன்னா, உன் 2 பிள்ளைகளை எனக்கு அடிமைகளாக கொடு, நீ கடன் கொடுக்க வேண்டாம். அவர்கள் எனக்கு 7 வருஷம் ஊழியம் செய்யட்டும், பிறகு நான் அனுப்பி விடுகிறேன். ஒரு அடிமை 7 வருஷம் வேலை செய்யணும், அதுக்கப்புறம் அவன் அங்க இருக்கக்கூடாது. தேவனுடைய சட்டம். அல்லேலூயா. இவன் 2 பிள்ளைகளை எனக்கு அடிமையாய் கொடு, உன் கடன் வேண்டாம், அடிமையாய் கொடு. அவள் எனக்கு வேலை செய்யட்டும். ஏனென்றால் அவன் ஏன் பணம் கேட்கலன்னா, அவள் தீர்க்கதரிசியின் மனைவி, அவளை தொட்ட தேவன் விடமாட்டார். ஆகையினால் அவன் மிரட்டுகிறான். தெரியுங்களா உங்களுக்கு, கடன் ஸ்லோ பாய்சன். கடன் என்ன? ஸ்லோ பாய்சன். அல்லேலூயா. நாளுக்கு நாள் கடன் வாங்கினவருடைய இதயத்தை அது பிழிஞ்சிடும் பாருங்க. அது உத்தமமானவங்க, நேர்மையானவங்க வாங்கிட்டு கடன் கொடுக்கவங்களால முடியலன்னா அவங்க தான் செத்து போறாங்க. எதற்கு எனக்கு இந்த அவமானம்? செத்தே போறாங்க. சிலர் நாம சாப்பிடுறதும் சாவலாம், பிள்ளைக்கு சேமிச்சு வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு பல இடங்கள் லட்சமா வாங்கி ஒரு 20-25 லட்சம் வாங்கி பிள்ளைங்களுக்கு காரியம் செய்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஃபேன் வழியா அவங்க போற இடத்துக்கு போயிடுறாங்க. இப்படி தந்திரமான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உன் 2 பிள்ளைகளை எனக்கு அடிமைகளாக கொடு. தவிக்கிறா தாய், எப்படி நான் என் பிள்ளைகள் அடிமைக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்? ஜெபம் செய்கிறாள். ஜெபம் பண்ணு. இல்லையா, ஜெபம் பண்ணு. தேவையா, ஜெபம் பண்ணு. பரிசுத்தமா வாழ முதலாவது ஜெபம் பண்ணு. பிறகு கடனுக்கு ஜெபம் பண்ணு. பிறகு உன் தேவைக்கு ஜெபம் பண்ணு. உன் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஜெபம் பண்ணு. நீ நன்கு வாழ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன்னோடு பேச ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. பிரேயர் பிரேயர் பிரேயர். ஜெபம் சகலவற்றையும் செய்யும். நம் ஜெபம் சுத்தமா இருந்ததுன்னா தேவன் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு அவரால் முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். ஏனென்றால் அவள் ஒரு தீர்க்கதரிசியின் அல்லேலூயா மனைவி. என் புருஷன் உத்தமமாய் வாழ்ந்தான், நானும் அப்படியே வாழ்வேன். அல்லேலூயா. என் பிள்ளைகள், நான் கடன் பட்டதனால் பிள்ளைகள் அடிமையாக கொண்டு செல்லுகிறதுக்கு கடன் கொடுத்தவன் கேட்கிறான். நான் என்ன செய்கிறது? ஒன்னு செய்வேன், நான் ஜெபம் செய்வேன். அவள் ஜெபம் பண்ணும்போதுதான் அங்க எலிசா வருகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ ஜெபம் பண்ணால் தேவன் வருவார். உன் வாசப்படியில கர்த்தர் வந்து நிற்பார். ஒரு நிமிஷத்துல மாறுங்க உன் கடன், ஒரு நிமிஷத்துல மாறுங்க உன் பிரச்சனை, ஒரு நிமிஷத்துல மாறுங்க உன் கண்ணீர். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிந்த அளவுக்கு உன்னை சுத்தமாக்கிக்க.
முடிந்த அளவுக்கு உன் வாயை காத்துக்கோ, முடிந்த அளவுக்கு உன் கையை காத்துக்கொள், முடிந்த அளவுக்கு உன் கையை கட்டிக்கொள். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார். கர்த்தர் பெரிய அதிசயங்களை ஆண்டவர் உனக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தான் என்றார். ரொம்ப கஷ்டங்க. பிள்ளைங்களை விட்டு, ஏற்கனவே புருஷனை விட்டு பிரிஞ்சுட்டா பிள்ளைங்களும் விட்டு பிரியணுமா? எவ்வளவு வேதனை. ஜெபம் செய்தாள். அவ எலிசாவை பார்த்து கேட்கிறா, என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். எலிசாவுக்கு எப்படி தெரியும்? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் விசேஷங்களை செய்கிற கர்த்தர். அப்படி 38வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். திரும்பி போயிருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்க தரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சி என்றார். தீர்க்க தரிசின் புத்திரருக்கு கூழ் காசு பஞ்ச காலம். அந்த தீர்க்க தரிசின் புத்திரரில் ஒருவன் தான் அந்த விதவையின் புருஷன். தீர்க்க தரிசிகளின் புத்திரரில் அது எலிசாவோடு கூட, அவர் எலியாவோடு கூட இருந்தார்கள். எலியா காலத்திலிருந்து தீர்க்க தரிசிகள் அதிகம். எலியா யோர்தானுக்கு போகும்போது அங்க இருக்கிற தீர்க்க தரிசி புத்திரர்கள் எலிசாவை பார்த்து கேட்பாங்க, உன்னுடைய ஆண்டவன் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், உனக்கு தெரியுமா? எங்க எலிசா எடுத்துக்கொள்ளப்பட போகிறது தீர்க்க தரிசின் புத்திரர்களுக்கு தெரியுதுங்க. அவன் கோபத்தில் சொல்றான், எனக்கு தெரியும், சும்மா இரு. தீர்க்கதரிசின் புத்திரருக்கு தேவன் எல்லாவற்றையும் அறிவிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எலியா போய் சொல்லலங்க. அவர் எரியோவுக்கு போகிறார், யோர்தானுக்கு போகிறார். அல்லேலூயா. ஆனா அவர் சொல்லல. ஆனா எப்படிங்க தெரியுது? கூட இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் அல்லவா? உன்னுடைய நண்பர் சரியான நண்பராக இருக்க வேண்டும். உன்னுடைய நண்பர் சரி ஆவிக்குரிய நண்பர்களாக இருக்கணும். நீ செலக்ட் பண்றனா உன்னுடைய நண்பன் ஆவிக்குரிய நண்பனா இருந்தால் நீயும் ஆவிக்குரிய மகளாக மகனாக நீ வளர்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். உன் நண்பன் வித்தியாசமா உலகத்தானா இருந்தால் நிச்சயமாய் நீரும் பசும் பின்னே. நான் மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய நண்பர் விசேஷமாக இருக்கணும். அப்பதான் அந்த ரகசியங்களை புரிய முடியும். அவன் ஆவில தேவ ரகசியம் வரும், உன் ஆவில அவனுக்கு தேவ ரகசியம் போகும். அல்லேலூயா. 4 பொம்பளைங்க ட்ரெயின்ல பயணம் போறாங்களாம். ஏதோ பேசிட்டாங்க எல்லாமே. ஆமாம், இதெல்லாம் இருந்துச்சு. இப்படி தான் நான் ஆடின்னு போவோம் ட்ரெயின். திடீர்னு ஏதாவது பேசணுமே, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. வீட்டில் பருப்பு காலி ஆயிடுச்சுக்கா, வாங்கணும். உடனே அக்கா சொல்லும், ஆமாம் எங்கள் வீட்டில் கூட கடுகு இல்லை, உப்பு இல்லை. எதிர இருக்கிற இன்னொரு அக்கா சொல்லும், அல்லேலூயா எங்கள் வீட்டில் அரிசி எல்லாம் போய் தான் வாங்கணும். வெட்டி பேச்சுக்கு இடம் கொடாமல் அந்த தீர்க்கதரிசியின் மனைவி போல ஜெபம் பண்ண எலிசா உள்ளே வருவார். தேவன் உள்ளே வருவார். எலிசாவின் தேவன் உள்ளே வருவார். உன் வெட்டி பேச்சுக்கு இடம் கொடுக்காத, கெட்டு போவேன். சத்தியமா சொல்றேன், நான் ரொம்ப சாப்பிட்டா பேசணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் வரேன்.
அல்லேலூயா. இப்போ சாப்பிட்டா தானே பேசுகிறேன். நீங்கள் சிரிக்கிறது பார்த்தா எனக்கு சந்தேகம் வருது. பேச்ச மாத்திக்கமா. இயேசு உள்ளவர், எலிசாவின் தேவன் உள்ளே வருவார். பானையில் மாவு குறையாது, எண்ணெய் குறையாது. எலியாவின் காலத்தில் அற்புதம் நடந்தது, மனதில் வைத்துக்கொள். எலியாவின் காலத்தில் அற்புதம் நடந்தது. காரணம் என்ன? அவர்கள் சுத்தமான வாழ்க்கை தான். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவுங்க, எடுக்க எடுக்க பஞ்சம் போகும் வரையிலும் குறைவே இல்லைங்க. 3 பேரும் மற்றவர்களை காட்டிலும் இவங்க 3 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எலிசாவின் தேவன் உன் பானைக்குள்ள வருவார். உன் மாவு குறையாது, உன் எண்ணெய் குறையாது. குறைச்சல் வருதுன்னா உங்ககிட்ட ஜபம் குறைச்சலா இருக்கும். ஜபம் எங்க குறைச்சலா இருக்குது அங்க பற்றாக்குறை வரும். நீ இங்க சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு அதே காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். எத்தனை நாள் நீ தூங்கி இருக்கிற, எத்தனை நாள் ஜபிக்காத போயிருக்கிற, நீ சிந்திச்சு பார், காலம் உனக்கு பதில் சொல்லும். தத்தளிப்பு வராது. வலதுபுறம் திரும்பினா ஒரு தத்தளிப்பு, இடதுபுறம் திரும்பினா ஒரு தத்தளிப்பு, முன்னே நின்றா ஒரு தத்தளிப்பு, பின்னையும் உள்ள ஒரு தத்தளிப்பு வராதுங்க. எலிசாவின் தேவன், எலியாவின் தேவன் உள்ள வந்துட்டார்னா உனக்கு குறை வரவே வராது. வராதுங்க, வரவே வராது. அவர் உன்னை நடத்துவார். டெஸ்ட் பண்ணிப்பார். உன்னை ஜெபம் பண்ணாத வாழ்க்கை உனக்கு எவ்வளவு குறை இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணிப்பார். கேள்விங்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் சாவ போற கேள்வி எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில சபையில எனக்கு நடக்க முடியல, சபை தூரமா இருக்குது, வர முடியல. அல்லேலூயா. சாக்கு போக்கு, சாக்கு போக்கு பேசுகிறவர்கள் அத்தனை பேரும் குறைபாடுகள் அவர்களுக்கு இருக்கும். சில புருஷன் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல வாடகை வரும், சொந்த வீட்டு வச்சிருக்கிறவங்க, அவங்க லைஃப் வேறங்க. அல்லேலூயா. அவர்களும் ஆண்டவரை பிடிச்சி டெய்லி ஜெபம் பண்ணா ஓகே. கடைசி காலத்தில் ஆண்டவர் அவர்களை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்திட்டு போயிடுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுங்க, அங்க நிறுத்திடுவாருங்க. பாட்டு போயிட்டே இருப்பார். திருடனை போல வருகிறேன். அவர் வரும்போது எல்லாம் நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா, திருடனுக்கு உள்ள வந்துட்டேன்னா அவன் மனசு எதை விரும்புதோ அதை மட்டும் தான் எடுத்துட்டு போமா. விரும்பாத, அது சின்ன பொருள் பெரிய பொருள், நல்ல பெரிய பணமோ சின்ன பணமோ, அவன் எதை விரும்புறானோ அதை எடுத்துட்டு போயிடுமா. நாம் ஒரு வேளை அவருடைய வருகையில நம் இரவு நேரத்தில் தேவன் வருவாரானால் எத்தனை பேர் ஜெபிக்கிறார்களோ அவர்களை மட்டுமே அவர் எடுத்து செல்வார். மற்றவங்களை அங்கேயே தூங்க வச்சுட்டு போயிடுவார். என் தேவன் எதையும் செய்ய முடியுங்க. சவுல் காலத்துல தாவீதை தேட போயிட்டு ஒரு காட்டுல எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சவுல் தல்மாட்டுல ஈட்டியும் சொம்பும் இருக்குதுங்க. ஹல்லேலூயா. அங்க இருக்கிறவங்க சில்லி காதுங்க, ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எழுந்து நிற்ப. அப்படிப்பட்ட சோல்ஜருங்க அவங்க. வீரன், மாவீரன், மாவீரர்கள் அவங்க கூட இருக்கிறாங்க. தாவீது போயிட்டு அந்த சொம்பையும் ஈட்டியையும் கொண்டு வராரு. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து எல்லாருக்கும் அயர்ந்த நித்திரை கொடுத்த தேவன் அவரு. தனக்கு பிடித்தவர்களை உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா. தேவன் அதிசயங்கமான காரியங்களை செய்கிற தேவன் அவர். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இந்த வேலையை விட்டுடணும். நான் சரியா இருக்கிறேன்னு அதை பார்க்கணும். இதை நீ பார்க்கிற வரையில நீ மனம் திரும்பவே முடியாது. அவ சரியில்லை, இவ சரியில்லை, இந்த கதையை விட்டுருந்தாங்க. நான் சரியா இருக்கிறேன்னா என் தெய்வத்திற்கு, அவருடைய வருகைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? ஜபிக்கலையே, முதலாவது கனி இல்லையே, எப்படி? அல்லேலூயா. ஒரு பூவாது பூக்கணுமே. தேவனால் எதையும் அற்புதம் செய்ய முடியுங்க. ஆரோனுடைய கோல், ஆரோனுடைய கோல் கவனிக்கலாம். அந்த மரத்திலிருந்து வெட்டப்பட்டு பல வருடங்கள் ஆயிற்று. அது மேல பட்டை இல்லை, பட்டெல்லாம் சீவப்பட்டது.
காய்ந்து போன கோல், அதுக்குள்ள ஈரப்பசை ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆனால் ஆரோனோடு கோலோடு சேர்த்து இஸ்ரவேலருடைய கோலும் வைக்கப்பட்டது தேவாலயத்தில். ஆனா துளிர்த்ததோ ஆரோன் கோல். காய்ந்து போன தோலை துளிர்க்க வைக்கிற தேவன் அவரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டரால கூடாதது என் தேவனால கூடும். வைத்தியரால் கூடாதது கர்த்தரால் கூடும். நீ ஜெபம் பண்ணு, எலிசாவின் தேவன் உனக்குள்ள வருவார். ஜெபம் இல்லையே, எப்படி ஜெபம் இல்லாத வாழ்க்கை வெக்கதான் படணும். உன் குடும்பத்தில் வருவாருங்க ஆண்டவர், உன் வீட்டுக்குள்ள வருவாருமா. தயக்கூர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஜெபம் பண்ற பழக்கமே இல்லையா? 15 நிமிஷத்துல ஆரம்பி, போதும். அது 1 ஹவர்ல போய் நிற்கும். தொடர்ந்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணாத என்ன கிறிஸ்தவன் சொல்லுங்க? ஜெபம் பண்ணாதவள் என்ன கிறிஸ்தவள்? ஜெபம் பண்ணாத வாலிபன் என்னங்க வாலிபன்? ஜெபம் பண்ணாத இளம் வாலிபர்கள் என்ன வாலிபர்கள்? ஜெபம் பண்ணுங்க, உங்களையே எலிசாவா மாற்றுவார். உங்களை தெபேரால மாற்றுவார். தெபேரால் ஒரு வீராங்கனை, முதல் நியாயாதிபதி அவள் தான். பாருக்கு கூட வச்சுட்டு போருக்கு சென்றவள். உங்களை தெபேராலாய் மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்குன்னா பேர் எதுனா வைக்கணும்னா கூட பயமா இருக்குது. அல்லேலூயா. அந்த பேர் மாதிரியே அவங்க வாழ்றது இல்லை, வித்தியாசமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆகையினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்களே பேர் வையுங்கள். ஞானஸ்தானம் எடுத்த உடனே இனிமேல் பேரை மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். கந்தசாமி ஞானஸ்தானம் எடுத்தார், முனுசாமி ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. கோவிந்தா ஞானஸ்தானம் எடுத்தார். இந்த மாதிரி பேர் வைக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏங்க நீங்க கோவிந்தனா தானே இங்க இருக்கிறீங்க, கந்தசாமியா தான் இருக்கிற, முன்சாமியா தான் இருக்கிற, இன்னும் மனம் திரும்பல. அல்லேலூயா. முனிமாவே தான் இருக்கிற. அல்லேலூயா. இன்னும் மனம் திரும்பலையே. உனக்கு நான் பேரை வச்சதுக்கு என் வாய்ப்பை போட்டு குத்திக்கணும். ஜெபம் பண்ணுங்க, எலிசாவின் தேவன் உள்ளே வருவார். எலிசாவின் தேவன் உள்ள வருவார். தொடர்ந்து தேவனுடைய ஆலயத்தை தேடுங்கம்மா. தொடர்ந்து தெய்வ பிரசன்னம் உனக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஒரு வாரம் விட்டுட்டீங்கன்னா ஒரு வாரம் 15 நாள் பிரசன்னம் உனக்கு கிடைக்காது. ஒரு வாரம் தேவாலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா அந்த நாள் முழுதும் தேவன் உன் கூட இருப்பார். அந்த வாரம் முழுதும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனத்தை படிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாகிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து அவர் சொல்றாங்க, உமது அடியானாகி என் புருஷன். எவ்வளோ அதை கேட்கும்போது மனசு சரியில்லைங்க. உமது அடியானாகி என் புருஷன் மரித்து போனான். அல்லேலூயா. இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். சாட்சி பாருங்க. ஹலோ. உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். புருஷன் மனைவி சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் எப்போ நம்ம புருஷனை வாழ்த்துவோம்? வாழ்த்துகிறோம் புருஷா, வணங்குகிறேன் புருஷா, அப்புறம் போற்றுகிறேன் புருஷா. திடீர்னு உங்க பிறந்த நாளுக்கு ஒரு நகையோ இல்லது ஒரு பட்டுப்படியோ வாங்கி வந்து கொடுத்துட்டேன்னா, என் கண்ணே, என் மூக்கு, என் காலு, என் கையே கொஞ்சம் பாருங்க. என் கணவர் அப்படி இல்லைங்க, வருஷம் வருஷம் பிறந்த நாளுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துருவாருங்க. அல்லேலூயா. ஆவி சொல்லணும், சரீரம் சொல்லுது. இது சரீரம். ஆவி சொல்லணும், என் மனைவி உத்தமி, என் மனைவி உத்தமின்னு அவன் ஆவி சொல்லணும். என் புருஷன் உத்தமன், கர்த்தருக்கு பயந்து நடந்தான். என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான்.
ஆவி சொல்லணும். உள்ள ஒரு மனுஷன் இருப்பான், ஒரு மனுஷன் இருப்பான் பாருங்க, அவன் சொல்லணும் என் புருஷன் உத்தமன், என் மனைவி உத்தமி. ஆவி சொல்லணும், அவனுக்குள்ள இருக்கிற ஆவி சொல்லணும். பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபம். என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். இன்றைக்கு நாமும் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் ரட்சிப்பு உள்ளே வரும். என்பதை அறிவீர். ஊழிக்கார அறியினாங்க, என்பதை நீர் அறிவீர். எலிசாவை கேட்கிறாங்க, அல்லேலூயா, என்பதை நீர் அறிவீர். மெய்யாவே ஒரு சபைகளில் இருக்கிற மெய்ப்பர்களுக்கு, அல்லேலூயா, அவருடைய ஆத்துமா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை எலிசாக்கள் அறிந்து கொள்வார்கள். அது முரட்டாடா, இல்ல சாப்டான ஆடா, அல்லேலூயா, அது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஆடுகளா, அல்லது அது அடிக்கடி ஜம்ப் பண்ற ஆடா என்பதை எலிசாக்களுக்கு தெரியும். இந்த ஒரு சப்ஜெக்ட் மனசுல வச்சுக்குங்க. ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவர் என்பதை நீர் அறிவீர். அல்லேலூயா. கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான். நான் என்ன செய்வேன்? ஒரு திகைப்பு வருகிறது அந்த அம்மாக்கா. அந்த அம்மா உள்ளத்துல ஒரு திகைப்பு வருகிறது, ஒரு பயம் வந்துருச்சுங்க. குழந்தைங்க இல்லையா, ஒரு பயம் வந்துருச்சு. பிள்ளைங்க 2 பேரும் வளர்ந்தவங்க. ஒருவேளை இளம் வாலிபர்களாக இருக்கலாம், இல்லை வாலிபர்களாக இருக்கலாம். அடிமை வேலைக்கு இளம் வாலிபர்களை தான் நிறைய நேசிப்பாங்க, நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு. என்னை 2 பிள்ளைகளை அடிமைக்கு வந்து கேட்கிறான், நான் என்ன செய்வேன்? ஒரு கலக்கம், தாய்க்கு ஒரு கலக்கம் வந்து, எல்லாம் தாய்க்கும் தகப்பனுக்கும் வர வேண்டியது தானே. ஆனால் ஏன் கர்த்தர் அவளை எலிசாவை சந்திக்க வைக்கிறார். எலிசா அந்த தீர்க்கதரிசியின் மனைவியை சந்திக்க வைக்கிறார். அங்கிருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையாக்க ஆண்டவரே எலிசாவை அனுப்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எலிசா அவளை நோக்கி, நான் என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? எலிசாவுடைய அவருடைய வார்த்தைகளும் வித்தியாசமா இருக்குங்க. அல்லேலூயா. சூனமியலுடைய புருஷன் வயசானவன். ஒருவேளை அவ கர்ப்பத்தில் என்ன இருக்குதோ அது எலிசாவுக்கும் தெரியாது. பல நாளா சூனமியலுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் தேவனுடைய மனுஷன் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிடணும்னு விருப்பத்தோடு அழைக்கிறா. அதுக்கு கீழே இருக்குது, வீட்டில் போய் வாசிக்க பாருங்க. விருப்பத்தோடு அழைக்கிறா. புருஷன்கிட்ட சொல்றா, நாம் தேவனுடைய மனுஷனுக்கு மெத்தையில் ஒரு வீடை கட்டி, அல்லேலூயா, கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னே, அப்பவே மெத்தை இருந்திருக்குது. மெத்தையில் ஒரு வீடை கட்டி, அதில் ஒரு கட்டில், ஒரு நாற்காலி, ஒரு மேஜை, ஒரு குத்துவிளக்கு வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கிக்கிட்டோமே. இந்த வசதி செஞ்சு கொடுத்து எலிசாவுடைய மனசு உள்ளத்தில் அவ இடம் பெற்று கேசி பார்த்து சொல்றாரு, அவளுக்கு ஏதாவது ராஜா கிட்ட பேசணுமா அல்லது பிரபுக்கள் கிட்ட என்ன பேசணுமா கேளுப்பா அப்படின்றாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு பார்த்துக்கல. அந்த இடம் நான் ரொம்ப டச் பண்ணிச்சு. நானும் அப்படி இருக்க வேண்டும் என்று 2 பேரும் ஒருவருக்கு ஒரு பார்க்கலங்க. எலிசாவை கூட கேட்க சொல்றார். அவ சொல்ற, நான் என் ஜனத்துக்கு மத்தியில் சுகமாய் வாழ்கிறேன். இந்த வாழ்க்கை சபையாகிய சகோதரிகள் நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவருக்கு முன்பாக. இல்லைனாலும் சுத்தமா இருங்க, இல்லைனாலும் சுத்தமா இருங்க பிரதர் சிஸ்டர். இந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக நாம் நடத்தி காட்டணும். அவர் சொல்ற டக்குனா நம்மள வந்து பல குறை சொல்லிடுவோம். எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்க என்கிட்ட, என் புருஷன் வயசானவன், என் புருஷன் வயசானவன், என் புருஷன் நல்லா இல்லை, படிக்காதவன். அவங்கெல்லாம் புருஷன் கூட இல்லை, இப்போ சொன்னவங்களாம் இல்லை. குறை சொல்லுகிறது சாதாரணமானது இல்லை. ஏற்கனவே ஒரு அழுக்கு உள்ள வந்துருங்க.
அந்த அழுக்கு சொல்ல வைக்கும். என்னுடைய ஜனங்கள் மத்தியில் நான் சுகமா இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, கேசி சொல்றாரு, அவன் புருஷன் வயசானவன், ஆகையினால அவளுக்கு என்ன இல்லை, சத்தமா சொல்லுங்க. உடனே எலிசா சொல்றாரு, அல்லேலூயா, நான் அடுத்த முறை வரும்போது ஒரு பிராரன் உற்பத்தி கால திட்டத்தில் நீர் ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. ஆமா, 8ல ஆரம்பிக்குது. அது வீட்டில் போய் வாசிங்க, இப்போ வேணாம். அவங்க என்ன சொல்றாங்க கவனிக்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, என் தகப்பனே அபத்தம் ஒன்றும் வேண்டாம், நடக்கிற கதையாவது வேணாம், நடக்கங்க. எலிசாவுக்குள்ள தேவன் இருக்கிறார், எலிசாவுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஏதோ பேட் ஸ்மெல் என்னை ரொம்ப கொள்ளுது, என் நாக்கெல்லாம் கசப்பாகி போச்சு. ஒரு அல்லலையா சொல்லாமா? எலிசாக்குள்ள தேவன் இருக்கிறாருங்க. அவர் சொல்ல ஆகும், என் தேவன் கட்டளையிட நிற்கும். வாழ்க்கை சுத்தங்க, தூய்மையான வாழ்க்கைங்க. என் ஜனத்துக்குள்ள நான் சுத்தமா இருக்கிறேன்றாங்க. அபத்தம் ஒண்ணு வேணாம், நான் வருவேன், நீ ஒரு குழந்தை வச்சுட்டு இருப்ப. எலிசா போயிடுறார். அடுத்த முறை வராரு, ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்கிறார். கரங்களை தட்டுவோம். இன்னைக்கு வீடு இல்லையா, சுத்தமா வாழ்ந்துப்பார். என் தேவன் அடுத்த முறை உனக்கு வீடை கொடுப்பார். ஏங்க நான் தரித்திரங்க, தரித்திரனை தாங்க உயர்த்த தேவன் வந்தாரு. தரித்திரனை உயர்த்த தாங்க கர்த்தர் வந்தாரு. வந்து 25 வருஷம் ஆயிற்று, ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட. எங்க டாப் லெவல்ல போயிருக்கணும், ஆண்டவனை எங்கே உயர்த்தி இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன கடன் வாங்கிட்டு இருக்கிற? உன் வாழ்க்கை என்ன வாழ்க்கை? நீ சூனேமில போல வாழ்றியா, அல்லது இந்த தீர்க்கதரிசியின் மனைவி போல இருக்கிறியா? வாழ்க்கையில நிறைவு இருந்துச்சுன்னா இயேசு உன் கூடவே இருப்பார். கண்டதெல்லாம் இருந்தா இயேசு இருக்கவே மாட்டார். நம் ஆண்டவருடைய சமூகத்தில் பற்றி கொள்ளும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்திடுவாருங்க. இங்கே தேவன் வரணுங்க. இங்கே இயேசு வந்துட்டார்னா அடுத்த வருஷம் உனக்கு சொந்த வீடு, சொந்த காரு கொடுப்பார், சொந்த ஸ்கூட்டர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தலையை உயர்த்துவார் என் தேவன், உன் தலையை உயர்த்துவார். இவன் அப்படி, அவன் இப்படி, இந்த வார்த்தையை விட்டுடு, குறை சொல்றதை விட்டுடு. அல்லேலூயா. உண்மையை பேசு. ஆண்டவர் பெரிய அதிசயங்களை உன் வாழ்க்கையில தேவன் செய்கிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். இதனால தாங்க நம்ம குறைப்படுறோம். நீங்க ஒரு வீடு வாங்கிட்டீங்கன்னா நான் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தெரியுங்களா? என் சபையில என் மக்களை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, இன்னொரு வீடும் கொடுங்கப்பான்னு சொல்லுவேன். அவங்க வீட்டுல 3 குழந்தைங்கன்னா 3 வீடு கொடுங்கப்பான்னு சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். உன் தேவன் பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிற ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தாதி கர்த்தா. அல்லேலூயா. கிழவனா இருந்தாலும் கிழவியா இருந்தாலும் அற்புதம் செய்ய உன் தேவனால் முடியும். உந்தன் இயேசு கைவிட மாட்டார், உன்னை மறந்திட மாட்டார். உந்தன் இயேசு கைவிட மாட்டார், உன்னை மறந்திட மாட்டார். நிந்தனை போராட்டத்தில் என்ன தாங்கினான்? நிந்தனை போராட்டத்தில் நேசர் உன்னை தாங்குவார். சோதனை வந்த போதெல்லாம், சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழி காட்டுவார், தப்பி செல்ல வழி காட்டுவார். சோதனை வந்த போதெல்லாம், சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழி காட்டுவார்.
எந்த நேசு கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு பாடு. உன் வீட்டுக்குள்ள தேவன் வருவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். மறக்கவே மாட்டார். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியை தேவன் எப்படி மறப்பார்? ஒரு ஜபிக்கிற சகோதரியை கர்த்தர் எப்படி மறப்பார்? ஜபிக்கிற சகோதரனை எப்படி மறப்பார் ஆண்டவர்? அல்லேலூயா. அவனை தனிமையாய் விட மாட்டார். என் தேவன் கூட வாழ்வார். என் தேவன் வந்துட்டார்னா அவனுக்கு சொந்த வீடு தான். அவர் வாடகையெல்லாம் இருக்க மாட்டார். உன்னை வாடகையெல்லாம் வைக்க மாட்டார். சுத்தமா இல்லாம், சுகமா வாழலாம். சொல்லுங்க, சுத்தமாயிடுவோம், சுகமாய் வாழ்வோம். தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. கர்த்தர் பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். இந்த உலகத்தை நம்பி போவாதீங்க. வெட்கம் தாங்க, நம்ம வெட்கம் தான் படணும். சாணி பூசுவாங்கங்க, அல்லேலூயா, வெட்கம் தான் படணும். ஆண்டவரை நம்புங்க, ஸ்னோ பூசுவார். ஒரு அல்ல சொல்லாமா, உன் முகத்தை அழகாக்குவார். அவருடைய பிரசன்னத்தால் உன்னை நிரப்புவார். ஒருபோதும் தேவன் உன்னை கைவிடமான். உன்னிடத்தில் எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. உன் வீட்டில் என்ன இருக்குது? அடுக்கு அவரே பேசி, நான் என்ன செய்யணும் அவங்க சொல்லுவோன்னு பார்க்குறாங்களா? இல்லை. உன் வீட்டில் என்ன இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கிறத வச்சுட்டு அற்புதம் செய்வான். இந்த லாபம் இருக்கிறானே, யாக்கோபுடைய மாமா, அவன் சப்ப ஆடெல்லாம் இது உனக்கு சம்பளமாக கொடுத்தான். அந்த சப்ப ஆடு தேவன் பலனான ஆடா மாத்தினார். புலி உள்ளதெல்லாம் உனக்கு என்ன, ஆனால் அவன் கொடுத்ததெல்லாம் வேற ஆடு. புள்ளி போடவே போடாது. ஆண்டவர் புள்ளி உள்ள ஆடுகளை போடும்படி ஆண்டவர் செய்தார். இல்லைங்க, என் தேவன் உனக்குள்ள வந்துட்டான்னா உருவாகுங்க. அவர் உருவாக்குகிறவர் இல்லைங்க, என்னமோ வேறங்க. ஆடுகளிலே ஆடுகளுக்கு அற்புதம் செய்கிற ராஜாதி ராஜாவர். ஒவ்வொன்றும் அவங்கிட்ட அவன் ஆடெல்லாம் 4 நாள் ஒரு குட்டி போடுது. இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆடெல்லாம் 4 நாள் குட்டி போடுது. இவன் மந்த பெருகிருச்சுங்க. அவன் அண்ணனுக்கு காணிக்க கொடுக்குறான். எத்தனையோ ஒட்டகம், எதுவளோ நூற்றுக்கணக்கான 200 கணக்கான ஆடு, ஒரு மந்தையே காணிக்க போகுதுங்க அண்ணனுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவாதி தேவன் உன் தேவன். யாராவது உன் சம்பளத்தை குறைக்க தேவன் விட மாட்டாருங்க. உன்னுடைய வருமானத்தை பிடுங்கிறதுக்கு யாரையும் விட மாட்டாருங்க. அல்லேலூயா. தேவன் உன் கூடவே இருந்து அற்புதம் செய்வார். உனக்குள்ள இருக்கிற நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். அல்லேலூயா. மரணத்துக்கு உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. விசேஷத்த கிருபைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் ஒருமனப்படுங்க. மறுரூபம், அந்த ரூபம் வேணாம், மறுரூபப்படுங்க. ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவர்கிட்ட போங்க. ஜபிக்கிற ஆசை இல்லையா? 15 நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது 1 ஹவருக்கு மேலே போகும். அவரை பிடிச்சிக்குங்க. கர்த்தர் விசேஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்ககிட்ட என்ன இருக்கிறது சொல். நான் உனக்கு என்ன செய்யணும்? உங்ககிட்ட என்ன இருக்குது சொல். சொல்லுங்க. என்கிட்ட விசுவாசம் இதயம் இருக்குதுப்பா, நான் உண்மையே விசுவாசிக்கிறேன், அற்புதம் நடக்கும். என்கிட்ட விசுவாசம் இருதயம் இருக்குது ராஜா, நான் உண்மையே விசுவாசிக்கிறேன், அற்புதம் நடக்கும். செத்துட்டானே, நாருமே 4 நாள் ஆயிடுச்சே, அது மாத்தருடைய ஸ்டேட்மெண்ட். என் தேவன் ஸ்டேட்மெண்ட் அதல்ல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை, அது அவளுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஆனா என் தேவனுடைய ஸ்டேட்மெண்ட் வேறங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. செத்து பொதித்து பிணத்தி
வெளியே வர வைத்த தேவன் உன் தேவன். உன்னை விட்டுருவாரா? உன்னை விடுவாரா ஆண்டவர்? விசுவாசம் இதயம் தான். உன்னை விடுவாரா என் தெய்வம்? சொல்லுங்க. விசுவாசம் இதயம் உள்ளவர்களை தேவன் விடுவாரா? விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை. அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை என்றார். அப்போ அந்த அவிசுவாசிகள் விசுவாசிகளுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க எப்படி இயேசுவுக்கு சம்பந்தம் ஆவாங்க என்றை நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் அனைவரும் கர்த்தர் மேல் தாகம் கொண்ட பிள்ளைகள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க. சில நேரத்தில் வெறிச்சல் வருது, வேண்டாம். இன்றைக்கு அவரோடு கூட பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் விசேஷங்கள் அற்புதங்களை செய்கிறதுக்கு அவரால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். நம்ம சொல்லணும். அதுக்கு தான் 15 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றேன். உன் குறையெல்லாம் அங்கே சொல்லுங்க, மனுஷங்கிட்ட சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. தப்பி தவறி யாருக்கிட்ட சொல்லக்கூடாது, யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. மனுஷால்னா 2 சால் இருக்குது, ஒன்று பெண் சால், ஒன்று ஆண் சால். எந்த சாலுக்கிட்ட சொல்லக்கூடாது? அப்பா, இவங்களும் ஒத்துக்கிறாங்க. சொல்லிட்டீங்கடா. நாளைக்கு குழா டேங்க், அப்பெல்லாம் குழா, இப்போ தான் டேங்க்கு. டேங்க்கு கிட்ட போகும்போது உன் மேட்ரு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அல்லேலூயா. நீ டேங்க்கு கிட்ட போகும்போது உன் மேட்ரு எல்லாருக்கும் தெரியும். அக்கா வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, வயிறு உப்பிடும். அடுத்த கட்டம் அவங்க வயிறு வெடியும். அல்லேலூயா. சொன்னதான் அப்பாடா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு. பொம்பளை மாதிரியே பேசுகிறான் பாரு, ஐயோ பொம்பளைன்னு வராச்சே. யாருன்னா அப்படி சொல்லியிருக்கிறீங்களா? காட்டி கொடுக்க மாட்டீங்களே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பொம்பளை நோரும் இருக்குதுங்க. அவங்களும் அதே கேஸ் தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவங்களும் அதே கேஸ் தான். சில ஆண்கள், என் பிள்ளைங்கள்லாம் அப்படியே சொடுக்கு வரல, அதான் இப்போ கஷ்டமாகி போச்சு எனக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. சொல். உன் வீட்டில் என்ன இருக்குது சொல்லு. ஆண்டவர் கேட்பார். அவர்கிட்ட மட்டும் சொல். அற்புதங்கள் வளரும், அதிசயங்களை காண்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார். நல்ல பாடுங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். மனசுல வச்சுக்க. வெறும் தண்ணீர் பாடல்ல, வெறும் இதயத்தை தேவன் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். விசுவாசிங்க செல்வங்களே, உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். இல்லைன்னா நம்ம அவர் பாதத்தில் இருக்க மாட்டோம். சில நேரத்தில் நீ ஒன்று மேலே நான் பிரசங்கி பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமாம், நீ மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக, நீ மேலே வரணுன்றதுக்காக, நீ ஆண்டவரை பிடிச்சிக்கணுன்றதுக்காக நீ ஒன்று மேலேன்னு பிரசங்கம் பண்ணுவேன். அப்போடு தடுவியாவது தேவனை பிடிப்ப அப்படின்றதுக்காக. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கொஞ்சம் நஞ்சம் இருக்கத்தான் செய்யும்.
அதை தூக்கி எறிந்து ஆண்டவர் பிடிங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உன்னிடத்தில் என்ன, உனக்கு என்ன வேணும், உங்ககிட்ட என்ன இருக்கு சொல். அல்லேலூயா. என்ன வேண்டும், உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லேன். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளின் வீட்டில் வேறொன்றும் இல்லை. சரியான உண்மை. அந்த உண்மையை கரெக்டாக சொல்லிடணும். நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுமா, ஒரு குடம் எண்ணெய் எதுவுமே உள்ளே வச்சுட்டு, ஒன்றுமே இல்லை, நான் நிரபராதியாக இருக்கிறேன், அடுத்த முறை சாவத்தான் போகிறேன். அல்லேலூயா. அடுத்த முறை சாகத்தான் போகிறேன். எலிசா ஏதாவது அற்புதம் செய்யணும் ஓடிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் ஏசப்பா அப்படி தான் ஓடிடுறாரு. அல்லேலூயா. பொய் சொல்றதுனால. அல்லேலூயா. வேண்டாங்க, ஆண்டவர்கிட்ட உண்மையை சொல்லுங்க, உண்மையை பேசுங்க, அற்புதம் விளங்கும். சிலர் பொய் சொல்றதுனால தேவன் வீட்டை விட்டே வெளியே போயிடுறாரு. அப்பப்பா, இந்த ஓயாத ஓய்க்கு கிட்ட என்னால் வாழ முடியாதுப்பா. நீதிமொழிகள் புஸ்தகத்தின் படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இனிமேல் நீங்கள் பொய்யே சொல்ல மாட்டீங்க. ஆமேன்னு சொன்னவங்களாம் தப்பிச்சிருவீங்க, ஆமேன்னு சொல்லாதவங்களாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பாவம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்க பொய்யை தூக்கி எறிஞ்சு பாருங்க. அல்லேலூயா. வீட்டில் சொரக்குங்க, வருமானம் வீட்டில் சொரக்கும். யாரும் அழிக்க முடியாது, யாருமே அழிக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பிறகு அவர் என்ன சொல்றாரு, அல்லாமல் உமது அடியானின் வீட்டில் வேறொன்றும் இல்லை. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களில் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். இப்போ நான் சொல்கிறேன், யார் யார் வீட்டில் தேங்காய் பாட்டில் இருக்குது, 10 ரூபாய் பாட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்குது. நீங்கள் போங்க, 10 ரூபாய் பாட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டை சாத்திட்டு உங்கள் பிள்ளைங்களாம் வச்சுட்டு பக்கத்தில் போய் பெரிய பெரிய பாத்திரம், அந்த ஊரில் எத்தனை வீடு இருக்குதோ அத்தனை வீட்லேயும் பாத்திரம் வாங்கிட்டு வா, டப்பாவை வச்சுட்டு. முடியுமா உன்னால்? போய் கேட்டு வாங்குவியா? டப்பா வச்சுக்கிட்டு 10 ரூபாய் என்ன டப்பா வச்சுட்டு கேட்பியா? ஒவ்வொரு அக்கா 10 ரூபாய் என்ன பாட்டில் இருக்குது என்கிட்ட, நான் வார்க்க போகிறேன். அல்லேலூயா. யாருக்கிட்ட 200 லிட்டரு 300 லிட்டரு வச்சுருக்கிறீங்களோ பாத்திரத்தை கொடுங்க. அல்லேலூயா. ஆமாம், அண்டா குண்டம் சட்டி பானை எது எது இருக்குதோ கேட்டு வாங்குன்றாரு. போ, ஊருக்குள்ளே போ, எவ்வளோ பாத்திரம் வாங்க முடியும் வாங்கிக்கோ. வசனம் சொல்லுது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அங்கே ஃபினிஷ் பண்ணிட்டார் ஆண்டவர். நீ ஆண்டவரை விரும்ப 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 பரிசுத்தமாயிட்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவன் பெருகுவாங்க, விசுவாசம் உள்ளவன் பெருகுவான். நம்ம இந்த காலத்தில் எலிசாவே மறுரூபம் எடுத்து வராருங்க. வந்துட்டு சொல்கிறார், நீங்கள் போயிட்டு உங்கள் ஊரில் ஆயில் வீட்டில் போயிட்டு எல்லார் வீட்டில் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் புட்டியில் டப்பாவில் இருக்கிற அந்த எண்ணெயை வாருங்க, எல்லாம் பாத்திரம் நிரம்பன்னா நம்ம செய்வோமா? பாத்திரம் வாங்குறதுக்கு அடுத்த வீட்டுக்கு போவோமா? ஹலோ அக்கா, 200 கிலோ டப்பா இருக்குதாக்கா உங்ககிட்ட? அக்கா ஒரு டேங்க் இருக்குதாக்கா 100 கிலோ? அல்லேலூயா. ஆமாம். டின்னு இருக்குதாக்கா? அண்டா தவளைங்க இருக்குதா? என்கிட்ட கொடுங்கக்கா, நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். முடியுமா? வந்தது எலிசா, வாழ்ந்தது தீர்க்கதரிசியின் புத்திரன் மனைவி. அந்த டச்சை பாருங்க, இது நடக்கும், இது நிறைவேறும்.
வந்தது தேவனுடைய மனுஷன், நானோ தீர்க்கதரிசியின் புத்திரனுடைய மனைவி. என் தேவன் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவர். நம்ம என்ன நினைக்கணும்? என்னை தேவன் அழைத்தது உண்மை, என்னை அவர் தெரிந்து கொண்டார். அவர் திருச்சபையில ஆராதிக்க என்னை தேவன் தெரிந்து கொண்டார். என் தெய்வத்தை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என் வீட்டை நிரப்புவார். இந்த விசுவாசம் நமக்கு வரணும். என்ன கவனிக்கணும், அங்கே சிலம் பண்ணக்கூடாது. என்னையே கவனிங்க. தேல் கட்சா கூட இப்படியே அழுத்திக்கின்னு செய்தியை கேட்கணும். நாங்களாம் அப்படி தான் வளர்ந்தோம். ஒரு அலுலையே சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். அடுத்த முறை 10 தேல் வாங்கி அது விடலான்னு இருக்கிறேன். சபை நடக்கும்போது நல்லா இருக்கும் பாரு, சூப்பரா. ஒரே கொட்டு விசுவாசத்தோடு என் தேவன். தேலம் இருக்கும் பக்கத்தில், அல்லேலூயா, எடுத்து மடியில் வச்சுக்கிட்டு, என்னை உயிரோடு காக்கும் தேவன் என் கூட இருக்கிறன்னா தப்பிச்சிருவேன். நீ ஏந்து ஒன்றும் போகிற வழியிலே போயிடுவேன். தானியேலே எதடாம அடப்பாவி இந்திரஜித்தனாங்கிறாம இருக்கானா? உள்ளே இருக்கானா? இருக்கிறியப்பண்ணா, நாளைக்கு ஒரு டசன் தேலை வாங்கிட்டோம் பார்த்து வாரம். அவர் தான் கரெக்டாக பிடிச்சிட்டு வருவார். ஒரு அல்லலையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஏங்க அந்த டச்சுங்க, அந்த ஆவிக்குரிய டச் அப்புங்க. போங்கப்பா, எல்லார் வீட்லேயும் பாத்திரம் வாங்கிட்டு வாங்கப்பா. பிள்ளைங்க போகிறாங்க 2 பேரும், ஒரு 2 மூளைக்கு 2 தெரு போகிறாங்க. இந்த மக ஒரு தெருவுக்கு போகுது. பெரிய பெரிய பாத்திரத்தை தூக்கிட்டு வராங்க. எக்கா எங்கே போக போகிறீங்க? கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்களா? இவ்வளோ பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு எங்கே போகிறீங்க? அதுவா, நான் வந்து சொல்கிறேன் அந்த அற்புதத்தை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதுவா, நான் வந்து சொல்கிறேன் அந்த அற்புதத்தை. நான் இப்பவே எனக்கு சொல்லணும்னு துடிக்குதுங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கிட்ட போய் பாத்திரத்தை கொடுக்கும்போது சும்மா கொடுத்துருப்பாங்க. ஹலோ, வெறும் பாத்திரத்தை கொடுத்துருப்பாங்க. 1 லிட்டர் 2 லிட்டர் எண்ணெய் ஒவ்வொரு பாத்திரத்துலையும் இருந்திருக்குங்க. அந்த ஊரே மீன் வறுக்குதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஊரே வறுத்து சாப்பிடுதுங்க. ஒரே எண்ணெய் ஸ்மெல். ஹல்லேலூயா. என்ன ஆயில்? ஆலிவ் ஆயிலா? ஒலிவ எண்ணெய்ங்க. நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? ஆமேன்னு சொல்லு. இது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். எல்லா பாத்திரத்தோட அவங்க அதை கழுவ முடியாதுங்க. ஏன்னா எண்ணெய் பிசுப்புன்னு இருக்கும். அதுல அவளுக்கு தேவையான எண்ணெயோடு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஊரே பொறிச்சு சாப்பிடுதுங்க. ஊர் எல்லா வீட்டுல விளக்கு எரியுதுங்க. அல்லேலூயா. எல்லா தலையில எண்ணெய் குளிர்துங்க. எல்லாம் ஆயில் பார்த்து நடக்குது கிராமம் முழுவதும். உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உன் தெரு மக்களுக்கு போவங்க. நீ உண்டு 10 பேருக்கு கொடுப்ப, நீ உடுத்தி 10 பேருக்கு கொடுப்ப. இதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். எலிசாக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் இதுதான். நீர் ஆண்டவரை பற்றி கொண்டால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உண்மை இருக்கணும். வார்த்தையில உண்மை இருந்துட்டுன்னா தேவன் நமக்குள்ள வந்து கிரியை செய்வார். அப்புறம் என்ன வாசிங்க? அப்பொழுது அவன், நீ போய் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடம் அவன் அவளிடத்திலிருந்து உள்ளே கொண்டு போய் உன் பிள்ளைகளோடு, அவர் சொல்றப்பாங்க, உள்ளே பூட்டி நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வாத்து நிறைந்ததை ஒரு பக்கத்திலே வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். கவனிக்கணும். உன் பிள்ளையோடு சேர்த்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களை கூட்டி ஜெபம் பண்ணுங்க. உழைக்காரன் எவ்வளோ முறை பேசுகிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை உனக்காக தான். உன்னை ஆசீர்வதிக்க ஆவியானவர் சொல்வார். ஆனால் நம்ம கேட்டோமா? உன் பிள்ளையோட கதவு பூட்டிட்டு ஜெபம் பண்ணியா? சொல்லுங்க. இல்லை உன் கதவு பூட்டி நீ ஜெபம் பண்ணி இருக்கிறியா? அற்புதம் நடக்கலை, நடக்கும் போகிறதில்லை. நீ என்றைக்கு ஜெபம் பண்ணுறியோ, என்றைக்கு உன் பிள்ளைங்களை கூட்டு உட்கார வச்சு அல்லேலூயா குடும்ப ஜெபம் நடக்கிறதோ அன்றைக்கு என் தேவன் அற்புதம் செய்வான். அல்லேலூயா,
நீ என்றைக்கு தனி மனிதன் கதவை பூட்டி ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை அப்படி நீ என்றைக்கு அவரை கெஞ்சி கேட்கிறாயோ அன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஏங்க இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க, அப்படி ஓடிட்டு இருக்குது என் காலம், நாளைக்கு பரலோகம் போகணுமே, அந்த நினைவு உனக்கு இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சு, நல்ல ஆசீர்வாதம் இருக்கிறது, ஓகே. ஆனா எவ்வளவு உனக்கு வருமானம் பெருக பெருக உன்னுடைய தலை அவருடைய சமூகத்தில் தாழ்த்தப்பட வேண்டும். தப்பிக்கலாம். எவ்வளவு பெருகிறது அப்போ ஆண்டவர் அவரை தலை தாழ்த்தி தாழ்த்தி நான் ஒன்றில்லைன்னு சொல்லி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பம் நம்ம குடும்பத்தில் நல்ல தலை எடுத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. 20 குடும்பத்துக்கும் சொல்றேன், நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க நான் ஒன்றில்லப்பா ஜபத்துல கதவு பூட்டிட்டு சொல்லு, ஆசீர்வாதங்கள் நிலையா நிற்கும். ஒருவனும் அதை கரைக்க முடியாது, அது வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கீழே வாசிக்கலாமா? அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அந்த ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு பாத்திரம், எவ்வளவு விசுவாசமோ அவ்வளவு நிறையும். உனக்கு எவ்வளவு விசுவாசமோ அவ்வளவு நிறையும். அல்லேலூயா. அவங்க எவ்வளவு பாத்திரம் கொண்டு போனாங்களோ அத்தனை பாத்திரமும் நிறைஞ்சது. இன்னொரு பாத்திரம் கொடுன்றாங்க. அல்லேலூயா. அவன் சொல்றான், அம்மா இல்லை அம்மான்றான். என்ன நினைச்சு? என் தேவன் விசேஷமானவருங்க. தென்னை மரம் இல்லைங்க, தென்னை மரம் இல்லை, செக்கம் இல்லை, யாரும் மட்டையை பிரிக்கலை, ஓட்டை உடைக்கலை. அல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, சுரக்க ஆரம்பிச்சது. செக்கை இல்லாமல் எண்ணெய் வருதுங்க, மரம் இல்லாமல் எண்ணெய் வந்துட்டு இருக்குதுங்க. வாசனைன்னா தேங்காய் வாசனை, அப்படிப்பட்ட வாசனை, ஊரே கமக்குதுங்க. அல்லேலூயா. அப்படி ஊரே கமக்கக்கூடிய அற்புதம் செய்கிறவர் தான் உன் தெய்வம். அவர் தான் உன் ராஜாதி ராஜா. அவருக்கு செக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. செக்கு தேவையில்லை, தேங்காய் தேவையில்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் வந்து வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் கொஞ்சம் எண்ணெயில் அற்புதம் செய்கிற தேவன். அவன் பானையில் வச்சிருந்த எண்ணெயை காட்டிலும், அந்த குடத்தில் இருந்த எண்ணெய் காட்டிலும் என் தேவன் செஞ்ச அற்புதம் அந்த எண்ணெய் அதிக வேண்மை உள்ளதா இருந்ததான். அல்லேலூயா. ஏற்கனவே இருந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் நீ அதிக ருசியுள்ள திராட்சை ரசத்தை இதுவரையிலும் கொடுத்தீரே, அதான் என் தெய்வத்தினுடைய அற்புதம். என்னைக்குமே குறையாது செல்வங்களே, என் ஆண்டவர் விசேஷமான. நான் சொல்லுவேன், தப்பா நினச்சிக்காதீங்க, இந்த வாலாற்றத்தெல்லாம் மட்டும் ஆண்டவர்கிட்ட தாழ்மையில் நத்திங், ஐ எம் நத்திங். உன்னுடைய ஜபத்தில் அது மட்டும் சொல்லு, எனக்கு அது இருக்குதுன்னு பெருமை பண்ணினா, அல்லேலூயா. ஆமாம், லெவல் ஸ்டாப் ஆகிடும், மேலே வளர முடியாது உன்னால். எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, நான் போயிடுச்சுப்பேன் அப்படி இப்படின்னா பரலோகம் வரணும்ல, அதுக்கு விசுவாசம் வேணும்ல. நீ உங்ககிட்ட இருக்கிறது தான், சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கணும்ல. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் கேட்டாங்க, என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வாதம் இருக்குதுங்க, ஏராளமா இருக்குதுங்க, என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வாதிங்கன்னு ஏன் ஜெபம் பண்ணாங்க? ஒரு வைரஸ் உள்ள வந்துச்சுன்னா அப்படி முறிக்குன்னு போவங்க. அல்ல, ஒரு வைரஸ் போதுங்க, உன் பணமெல்லாம் கரைஞ்சிடும். ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஒன்றுமே இல்லைப்பா, எலிசாவின் தேவனேன்னு கூப்பிடு இன்னைக்கு போயிட்டு. அல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல். எலியாவின் தெய்வமே நான் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லு. அல்லேலூயா. அது இருக்குது இது இருக்குன்னு உன் பெருமை வேண்டாம், அதை தூக்கி எறிஞ்சிரு. நான் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லு. யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்டே போயிட்டு நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய நிலைமை தேவன் அறிந்தவர். ஆகினால் நம்ம ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது
தேவன் மகிம்பட. சீக்கிரம் வாசித்து முடிக்கலாமா? டைம் முடிஞ்சிருச்சு. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். ஆ. அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஜீவனம்னா எவ்வளோ நாளைக்கு? எவ்வளோ நாளைக்கு? அவள் உயிரோடு இருக்கிற வரையிலும், நீரும் பிள்ளைங்க உயிரோடு இருக்கிற வரையிலும் அவ்வளவு சம்பாதனை ஒரே நாளில் கொடுத்த தேவன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒரே நாள் போதும். அவர் வந்துட்டார்னா பிளஸ்ஸிங் தான். உன் வீட்டுக்கு வரணும். எப்படி உள்ள வருவார்? எப்படிங்க வருவார்? அல்லேலூயா. வரவே மாட்டார். நான் உங்களை குறித்து ஆண்டுடைய சமூகத்தில் நேற்று 12 மணிக்கு மேலே கண்ணீரோடு அழுதேன். நீங்கள் செய்கிற சில காரியங்கள் என்கிட்ட வருது. நான் கண்ணீரோடு உன்னை குறித்து கண்ணீரோடு அழுதேன். என்னதம்மா அழுதேன்? என் பிள்ளைகளை மன்னிச்சிடுங்கப்பா, நான் அவங்கள உமது ராஜ்யத்தில் பார்க்கணும். இதான் என்னுடைய ஜெபம். அவங்க எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் மன்னிங்க, நான் அவங்கள உமது ராஜ்யத்தில் நான் பார்க்கணும். அல்லேலூயா. என்னுடைய ஜெபம் அதுதான். உங்களுடைய ஜெபம் வேறு மாதிரி இருக்கும். எல்லாவற்றையும் விட்டு தூக்கி எறிந்து ஆண்டுடைய சமூகத்தில் கொண்டு போங்க. ஒரே நிமிஷத்தில் காலம் முழுவதும் சாப்பாடு ஆண்டவர் கொடுத்துட்டார். அதில் ட்ரெஸ் வாங்கிக்கலாம், வீடு வாங்கிக்கலாம், செப்பல் வாங்கிக்கலாம், நகைங்க வாங்கிக்கலாம், எல்லாமே செய்யலாம். உன் காலம் முழுதும் ஜீவனம் பண்ண. ஒரே நாள் என் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் ஒரு நாள் போதும். அதான் தேவ மனுஷன் சொல், நான் உலகத்தில் பல நாள் இருந்ததை விட உன் சமூகத்தில் ஒரு நாள் வாழ்கிறது விசேஷமா. அப்படியே இருந்துருக்கலாமா? சரி, உட்கார. அப்படியே ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு நெஞ்சு மேல் கை வைத்து கொஞ்சம்